ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோகிணியின் ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்ச பின் மீனா எடுக்க போகும் முடிவேன்னு எதிர்பாராத ட்விஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்கு ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய எபிசோடு ஃபுல்லாகவே சூப்பரான எபிசோடாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீனா அந்த சமையலை சொதப்படுறதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பின்னாடியே ரோகிணியும் வராங்க. ஸ்ருதி ஒரு பக்கம் சந்தேகப்படுறாங்க. ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் மீனா என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்பயுமே இப்படி பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா கிட்ட. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ ரோகிணி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே உறுத்தலையா, ஏன் இப்படிலாம் பண்ணுற, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இப்போ கூட சொல்லணும்னு தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம ரோகிணி. அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் ஏன் மீனா என்ன ஆச்சு, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லும்போது, என்ன ரோகிணி திருப்பி திருப்பி நீ இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க, நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்ட மறைச்சி எனக்கு எந்த உண்மையும் வச்சுக்க தெரியாது, நான் முத்துக்கிட்ட சொல்லாமல் நான் எதையுமே இருக்க மாட்டேன், ஆனால் நீ இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நீ இதை ஏன் மனோஜ்கிட்ட கூட சொல்ல வேண்டியதானா, நீ யாருக்கிட்டே சொல்லாமல் ரொம்பவே தப்பு பண்ணுற மீனா அப்படின்னு ரோகிணி சொல்லி மீனா ரொம்பவே கத்துறாங்க. ஆனால் நம்ம ரோகிணி கூலாக என்ன சொல்கிறாங்கன்னா, என் வாழ்க்கை பகுதி தெரிஞ்சுனா இப்பெல்லாம் பேச மாட்டேன் ரோகிணின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா என் உன் வாழ்க்கை என்ன சொல்லு உன்னோட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்கிறாங்க. நான் ரொம்பவே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் எனக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சேன், ஆனால் என்னோட அப்பாவும் அம்மா ரொம்ப பணக்காரங்கன்னு சொல்லி அவருக்கு என் வயசும் அதிகம், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, செகண்ட் தரமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, செகண்ட் மேரேஜ் என்னை பண்ணி வச்சிட்டாங்க. நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் படிக்கணும்னு சொல்லி அங்கேயும் போய் ஆசைப்பட்டேன், ஆனால் என்னோடய படிப்பெல்லாம் விடாமல் பார்த்தீங்கன்னா அது அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு. அவர் ரொம்பவே குடிகாரு. அவரும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு. இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என் வாழ்க்கையே மாறி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் என் வயிற்றில் இருக்கும்போது இந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் எனக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்து இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, இந்த சொத்து எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்லர் வேலைக்காக சென்ற நிறைய இடத்தில் ரோகிணியிடம் தவறாக நடக்க முயன்றார்களாம். எதை அடுத்து நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டும் என முடிவெடுத்த ரோகிணி மனோஜை திருமணம் செய்ய சம்மதித்தார். தான் நேசித்த முதல் ஆள் மனோஜ் என்பதால் அவரை திருமணம் செய்தார். ஆனால் தான் மனோஜிடம் கிறிஸை பற்றி உண்மைகளை சொல்லவில்லை. நான் சொன்ன எல்லா பொய்யும் நியாயப்படுத்தவில்லை, ஆனால் நான் சொன்ன பொய்க்கு ஒரு நியாயம் இருக்குது என சொல்லி ரோகிணி ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு மீனா, உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது, உண்மையில நான் பரிதாபப்படுகிறேன், ஆனால் அதற்காக ஒரு குடும்பத்தை ஏமாற்றுவது எந்த விதத்தில் நியாயம், நீ உண்மையை மறைப்பது உன் பக்கம் 1000 நியாயம் இருக்கு, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் மறைச்சிட்டு இருக்கேன், என் பக்கம் எந்த காரணம் இல்லையே, எந்த உண்மையும் ரொம்ப நாள் இருட்டிலே இருக்க போகிறது இல்லை ரோகிணி, நம்ம செய்கிற எல்லா பாவப்புண்ணியும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம கிட்ட வரும், உண்மையே வரும், அன்னைக்கு உன் கூட சேர்ந்து நானும் ஒரு குற்றவாளியை தான் நிற்பேன் என சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லவே வேண்டாம், மீனா எனக்கு கெஞ்சும் ரோகிணி, நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் என்று கூறுகிறார். மற்றவங்க கிட்டே இருந்து மறைச்சாலும் என்னுடைய மனசாட்சி இருந்து நான் மறைக்க முடியாது, உன் வாழ்க்கைக்காக என்னோட நிம்மதியை எடுத்திருக்க முடியாது என சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதை நினச்சி தூக்கம் வராமல் இருக்கும் மீனா. என்ன ஆச்சு என முத்துவிடம் துருவி கேட்க, ஆனால் டென்ஷன் ஆகிற மீனா. நீ எதையும் மறைக்கிற, அது மட்டும் எனக்கு தெரியுது என சொல்கிறார் முத்து தான் பெரிய கில்லாடியாச்சு. முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்?